இந்த வீட்டை பார்த்தா 2.25 சென்ட் இடத்துல கட்டின மாதிரியே இருக்குது. ஃப்ரண்டேஜ் 41 அடி ஆமாங்க. நிறைய இடத்துல 5.5 சென்ட் இடம் வாங்கினாவே 40 அடி தான் ஃப்ரண்டேஜ் கிடைக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வீடு பார்த்தீங்கன்னா 41 அடி ஃப்ரண்டேஜ் அமைச்சிருக்கனால வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனே நல்லா பிரம்மாண்டமாக கொடுத்துருக்காங்க. 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 12க்கு 19ங்கிற அளவில் ஒரு இனோவா கார் நிறுத்துற அளவுக்கு பார்க்கிங் ஏரியா இருக்குங்க. வீட்டுக்குள்ளே 16க்கு 20ங்கிற அளவில் லிவிங் கம் டைனிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. டிவி நெட்டு, பூஜா கேபினெட்டு, பெயிண்டிங் ஒர்க்லேயே ஃபால் சீலிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. அது போக ஒரு வாஷ் பேஷன் யூனிட் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. கிச்சனில் எல்லாம் ஏகப்பட்ட ஸ்டோரேஜ் யூனிட்டுங்க. 10க்கு 10ங்கிற அளவில் மாடல் கிச்சன் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 16ங்கிற அளவில் இருக்குங்க. வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் வெஸ்டர்ன் ஸ்டைலில் பெருசாக இருக்குது. இது போக ஒரு கிட்ஸ் பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க 10க்கு 10ங்கிற அளவில். அதுலேயும் ஒரு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் நல்லா பெருசாக வெஸ்டர்ன் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு வெளியே ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் நிறைய பேர் கேட்குற மாதிரி இந்தியன் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸும் இருக்குங்க. இந்த வீடு தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மேற்கு பார்த்த மாதிரியான சைட்டு, வடக்கு பார்த்த மாதிரியான வாசல், 41 அடி ஃப்ரண்டேஜ், 30 அடி நீளத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய 2.25 சென்ட் லேண்ட் ஏரியா. அதில் 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே நல்லா வசதியான 2 BHK வீடாக கட்டியிருக்காங்க. ஃப்ரண்டேஜ் நல்லா அகலமாக இருக்கிறதுனால ஃப்ரண்ட் எலிவேஷன் நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க. பிங்க்கு, சாண்டிலு, ஒயிட்டு, அப்புறம் வந்து ஒரு டார்க் ப்ரௌன் கலர் காம்பினேஷனு, அப்புறம் ஐவரி கலர் காம்பினேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. பர்பிள் அந்த கலர் காம்பினேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. நிறைய லைட் ஒர்க்கோட ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து நல்லா பிரம்மாண்டமாக தான் இருக்குது. என்ட்ரன்ஸில் வந்து ஒரு கேட் கொடுத்துருக்குறாங்க. அதோட டிசைன்ஸும் நல்லாயிருக்கு. கேட் லேம்ப்லாம் வந்து கேட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா வீட்டோட பார்க்கிங் ஏரியா 12க்கு 19ங்களாமாங்க. தாராளமாக ஒரு பெரிய இனோவா கார் நிறுத்திக்கலாம். இனோவா கார் நிறுத்தினீங்கனாலும் 2 வீலர் நிறுத்துறக்கு இடம் இருக்கும். அந்தளவுக்கு பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. செக்குடு பேட்டர்னில் பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. பார்க்கிங் டைல்ஸை மேட்ச் பண்ணுற மாதிரி கிளாஸியான ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான வாலுக்கு வந்து டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட் இருக்குது. அது போக பாருங்கள் 3 ஹூக் கொடுத்துருக்காங்க. தொட்டில் மாட்டிக்கலாம், ஊஞ்சல் மாட்டிக்கலாம், பூச்செடிகள்லாம் நீங்கள் தொங்க விட்டுக்கலாம், ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிக்கலாம். இதே பார்க்கிங் ஏரியாவில் போர்வெல் வாட்டர் சிம்பிளாக இருக்குது. வீட்டோட மெயின் டோரை பொறுத்த வரைக்கும் வடக்கு பார்த்த மாதிரியான டோருங்க. தேக்கு மரத்தில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் அமைஞ்சிருக்கு. மேட் ஃபினிஷிங்கில் பாலிஷிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்குற இந்த லிவிங் ஏரியாவோட அளவு வந்து 16க்கு 21ங்க. இது வந்து லிவிங் கம் டைனிங் ஸ்பேஸ், ஓப்பன் லிவிங் கம் டைனிங் ஸ்பேஸு. சீலிங்கில் பார்த்தீங்களா பெயிண்டிங் ஒர்க்லேயே ஃபால் சீலிங் ஒர்க் மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்ததும் பார்த்தா ஃபால் சீலிங் ஒர்க் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இவங்க வந்து பெயிண்டிங் ஒர்க்கில் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வீட்டுக்குள்ளே இன்டி ஒர்க்ஸ் பண்ணுறீங்க, ஃபால் சீலிங் ஒர்க் வந்து உங்களுக்கு பண்ணுற பட்ஜெட் இல்லைன்னா அந்த மாதிரி பெயிண்டிங் ஒர்க் அடிச்சு விட்ருங்க. இன்டி ஒர்க்ஸை மேட்ச் பண்ணுற மாதிரி பார்க்குறதுக்கு செம்மையாகவும் இருக்கும். இந்த சைடு வந்து நமக்கு பூஜா கேபினெட் கொடுத்துருக்காங்க. பூஜா கேபினெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குங்க. இந்த வீட்டில் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா இன்டி ஒர்க்ஸுமே வந்து ப்ளூ ஒயிட் இந்த கலர் காம்பினேஷன் தான் இருக்கும். பெயிண்டிங் ஒர்க் பார்த்திங்கன்னா ப்ளூ ஒயிட்டு எல்லோ சாண்டில் இந்த கலர் காம்பினேஷன் கொடுத்துருப்பாங்க. ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே ஹை கிளாஸ்னா வெட்டிஃபை டைல்ஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒயிட் கலர் காம்பினேஷனில் இருக்குது. இந்த சைடு நமக்கு மல்டி மீடியா டிவி நெட் இருக்குங்க. கீழே கொடுத்துருக்கக்கூடிய பேஸ் யூனிட்ஸ் பார்த்தீங்களா, டிசைன் செம்மையாக இருக்குது. கீழே நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் இருக்குது. இங்கே ஃப்ளூட்டட் பேனல்ஸோட ஒரு டிவி நெட் கொடுத்துருக்காங்க. மேலே டாப் லைட்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படி இந்த சைடு வந்தீங்கன்னா டைனிங்கான ஸ்பேஸு. டைனிங்கான ஸ்பேஸில் வந்து ப்ளூ கலர் பேக்ரவுண்டில் வந்து ஒயிட் கலர் ஸ்டென்சில் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைனில். அப்படியே அதுக்கு பக்கத்தில் கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேஷன் யூனிட் இருக்குது. வித் மிரர் செட்டப்போடு இருக்குது. கீழேயும் பேஸ் யூனிட்ஸ் இருக்குது. அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா வீட்டோட கிச்சன் இருக்குது. கிச்சனுக்குள்ளே என்ட்ரு ஆகிற இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா மேலே ஸ்பாட் லைட்ஸ் வந்து ஃபோக்கஸ்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்குற கிச்சனோட வந்து 10க்கு 10ங்க. ஸ்டோரேஜுக்கு ஏகப்பட்ட யூனிட்ஸ் இருக்குது. ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மாடலர் கிச்சன் செட்டப்பு. வாலுக்கு ஃபுல்லாமே டெயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்கு வந்து ஒரு பெரிய ஜன்னல் இருக்குது. வால் மிக்சர் டைப்பில் வந்து இந்த இடத்துல ஒரு டேப் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் குட் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் போர் வாட்டர் யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா அது யூஸ் பண்ணிக்கலாம். கவுண்டர் டாப் பொறுத்த வரைக்கும் கிரானைட்டில் இருக்குது. சிங்க் வந்து சவுண்ட் ப்ரூஃப் மெட்டீரியலில் கவுண்டர் டாப்பை மேட்ச் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. கீழே ஃபுல்லாமே நிறைய பேஸ் யூனிட்ஸ் இருக்குது. இங்கே வால் யூனிட் இருக்குது, டால் யூனிட் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கார்னரில் இந்த இடத்துல கிரானைட்டில் வால் ஷெல்ஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலே வரக்கூடிய அந்த RCC லாஃப்ட்க்கு லாஃப்ட் கபோர்டருக்கும் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டோரேஜுக்கு வந்து ஏகப்பட்ட வேலைப்பாடுகள் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து வந்து நான் வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமாக காமிக்கிறேன். லிவிங் ஏரியாவுக்கு இப்படி எந்த சைடு வந்தீங்கன்னா வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமோட டோருக்குலாம் வந்து இந்த மாதிரியான டிசைனில் இருக்கிற மாதிரியான டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு. உள்ளே வந்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்குறது 16க்கு 10ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமுங்க. ஸ்டோரேஜுக்கு வந்து எல்லா இடத்துலையும் ஒரே கலர் காம்பினேஷன் தான். இங்கே லாஃப்ட் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. லாஃப்ட் கபோர்டு ஒர்க்குக்கு ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் வால் ஷெல்ஃப் இருக்குது. இதுக்கு வந்து ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் வால் ஷெல்ஃப் வந்து ஸ்லைடிங் டைப்பில் கிளாஸ் டோர் மாட்டியிருக்கிறாங்க. கிராஸ் வென்டிலேஷனுக்கு 2 ஜன்னல் இருக்குது. இந்த சைடு வாலுக்கு மட்டும் எல்லோ கலரில் கான்ட்ராஸ்டாக பெயிண்டிங் ஒர்க்கு, மற்ற வால் எல்லாம் சாண்டில் கலர் காம்பினேஷன் பெயிண்டிங் ஒர்க்கு. இது வந்து அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட டோர், PVC டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 7க்கு 7ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் டாய்லெட் கம் பாத்ரூமுங்க. ஃப்ளோரிங்க்கு வந்து ஆன்டிஸ்க் டைல்ஸு, வாலுக்குலாம் வந்து கிளாஸ் அண்ட் ஃபினிஷிங்கில் செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. சானிட்டரி வேர், பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. டாய்லெட் கம் பாத்ரூம் நல்லா பெருசாகவே இருக்குது. அடுத்து நான் வந்து வீட்டோட 2வது பெட்ரூமை காமிக்கிறேன். அப்படியே இந்த முதல் பெட்ரூமுக்கு
ஆப்போசிட்டில் தான் வீட்டோட 2வது பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமுக்கு இந்த மாதிரியான டிசைனில் இருக்கிற மாதிரியான டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து கிட்ஸ் பெட்ரூமுங்க, 10க்கு 10ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெட்ரூம். ஃபஸ்ட்டு பெட்ரூமில் என்ன கலர் காம்பினேஷனில் இன்டே ஒர்க்ஸில் பார்த்தீங்களோ அதே கலர் காம்பினேஷன் தான். ஃபஸ்ட்டு பெட்ரூமில் மட்டும் இல்லை, வீடு ஃபுல்லாமே இதே கலர் காம்பினேஷனில் தான் இன்டே ஒர்க்கு பெயிண்டிங் ஒர்க்கெலாம் சூஸ் பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்கு ஒரு ஜன்னல் இருக்குது. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. 7க்கு 4ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயும் தேவையான சாண்டோர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம் தான் ஃபிக்ஸ் பண்ணி தருவோம். அந்த மாதிரிலாம் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா வீட்டை நாளைக்கே கரையம் பண்ணி நாளைக்கு நீங்கள் யூஸே பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்படியே இந்த வீட்டோட அவுட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க. டெரஸ் போகிறக்காக கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஸ்டார் கேஸ்க்கு கீழே தான் அந்த அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குங்க. 5.5க்கு 6ங்கிற அளவில் இந்தியன் ஸ்டைலில் இருக்குங்க. இங்கேயும் ஃப்ளோரிக்கும் அவளுக்கும் டெய்லர் பண்ணியிருக்காங்க. இந்த டாய்லெட் கம் பாத்ரூமுக்கு முன்னாடி டெரஸ் போகிறக்கான ஸ்டார் கேஸ்க்கு கீழே வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. அங்கே வந்து நீங்கள் யூபிஎஸ்லாம் வச்சுக்கலாம். அவுட்டர் ஸ்டார் கேஸாக இருக்கிறனால நீங்கள் ஃப்யூச்சரில் எல்லா வீடியோவில் சொல்கிற மாதிரி தான் ஏதாச்சும் போர்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா எடுத்துக்கலாம். மேலேயும் காலம்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணி விட்டுருக்குறாங்க. ஸ்டெப்ஸுக்கும் சரி, டெரஸோட ஃப்ளோரிங்க்கும் சரி டேம் ப்ரூஃப் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ரெட் கலர் டெரக்கோட்டா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. மேலே வந்து நமக்கு துணி துவைக்கிறதுக்கான மேடையெல்லாம் இருக்குது. துணி காய போடுறதுக்கான ஆங்கிள்லாம் இருக்குது. ஒரு பெரிய வாட்டர் டேங்க் வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூரில் காரமடையிலேருந்து மேட்டுப்பாளையம் போகக்கூடிய ரோட்டில் சவிதா ஹாஸ்பிட்டல் கிட்டே இருக்குங்க. 2.25 சென்ட் லேண்ட் ஏரியில் 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இந்த வசதியான 2 BHK வீட பார்த்தீங்கன்னா 50 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றின ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கீழே நம்ம டீமோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம். கால் பண்ணுங்கள், டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள்.